நாங்கள் இன்னைக்கு வந்து இங்கே காந்தியை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காந்தி வந்து அஹிம்சை பின்பற்றுவார். அதனால நம்ம அஹிம்சை பின்பற்றும் போது நமக்கு வந்து எப்பயுமே நல்லது நடக்கும். எதையுமே நம்ம உடனே ஒரு துருன்னு எதையுமே யோசிக்காம பண்ணாம நல்லபடியா அஹிம்சை பின்பற்றும் போது நமக்கு நல்லது நடக்கும். அதனால காந்தி வழி நம்ம பின்பற்றுறது நல்லது. அவர் வந்து காந்தி எழுதின புக்குன்னு இருந்துச்சு, நானும் உள்ள திறந்து பார்க்கல. ஸோ படிக்கணும், நிச்சயமா படிப்போம். ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்னு இருக்கு. சத்தியத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் உணர வேண்டும், வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு தகுந்த உதாரண புருஷர் மகாத்மா காந்தி என்ற காரணத்தினாலேயும், படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 25 ஆண்டுகளாக காந்தியுடைய பிறந்தநாள் அன்று சத்திய சோதனை புத்தகம் வழங்கப்பட்டு வருகிறது. அது வழங்குவதற்கான மிகப்பெரிய அவசிய தேவை, இன்றைக்கு இந்த நாடு காந்தியத்தை இதயத்திலும் தொலைத்துவிட்டு உதட்டிலும் தொலைத்துவிட்டு ஏதுமற்ற நாடாக இன்றைக்கு வன்முறை பாதையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய வன்முறையாக இருந்து கொண்டிருப்பது, தீவிரவாதமாக இருந்து கொண்டிருப்பது, அன்பும் சத்தியமும் இல்லாத காரணத்தினாலே மிருகம் போல மனிதன் நடந்து கொண்டிருப்பது பெண்களுக்கு எதிரான தீவிரவாதம். இன்றைக்கு அதை மனம் உணர்ந்த காரணத்தினாலே இது இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரே ஒரு மாமருந்து, அதற்கு ஒரே ஒரு இந்த இருளை போக்குகின்ற வெளிச்சம் மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனையாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லித்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் காந்தியுடைய பிறந்த நாள் என்று காந்தி சிலைக்கு கீழே இதே கடற்கரையிலே நாங்கள் சத்திய சோதனை புத்தகத்தை இலவசமாக இவர்கள் படித்து வாழ்விலே சத்தியமாய் ஒரு வீட்டை கட்டமைத்து அதன் மூலமாக ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்ற பேராவோடு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.